மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 4 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் முத்துராஜா. வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக பிரியாங்க. மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி நேற்று முதல் தீவிர வாகன சோதனையில் தேர்தல் பார்க்கும் படையினர் மற்றும் நிலைக்குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக மேலூர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் உரிய ஆவணமின்றி பணம் எடுத்து செல்லப்பட்ட நிலையில் நேற்று முதல் பறிமுதல் நடவடிக்கைகளை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் இன்று கொட்டாம்பட்டி அருகே பாண்டாங்குடி பகுதியில் நிலையான கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வஞ்சிநகரம் பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் தனது பையில் வைத்திருந்த சுமார் 4,02,410 ரூபாய் பணம் மேலூரில் உள்ள வங்கிக்கு எடுத்து செல்வதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவரிடம் உரிய ஆவணங்கள் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் உரிய ஆவணங்கள் இல்லாததை தொடர்ந்து அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் சிங்கம்னாரி பகுதியில் கோழி இறைச்சி கடை நடத்தி வருவதாகவும் அதன் மூலம் வந்த பணத்தை வங்கியில் செலுத்துவதற்கு எடுத்து செல்வதாக தெரிவித்த நிலையில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அந்த பணத்தை பறிமுதல் செய்து மேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து இது குறித்து விசாரணை மேற்கொண்ட வட்டாட்சியர் முத்துப்பாண்டி உரிய ஆவணங்கள் இல்லாததால் அந்த பணத்தை மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். இதை தொடர்ந்து மேலூர் பகுதிகளில் தொடர்ந்து இது போன்ற பணங்கள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் பறிமுதல் செய்யப்பட்டு வருவதால் தற்போது தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் பணம் மற்றும் பொருட்கள் கொண்டு செல்லும் பொழுது உரிய ஆவணங்களுடன் எடுத்து செல்லுமாறு தேர்தல் அதிகாரிகள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். இதே போன்று நேற்று மட்டும் மேலூர் பகுதியில் சுமார் 11,29,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போதும் தொடர்ந்து பணங்கள் மேலூர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிரியாங்க. விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா.